அனைவருக்கும் இனிய வணக்கம். நிறைய பேரு டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி எப்படி கொஸ்டின்ஸ் டவுன்லோட் பண்றதுன்னு நிறைய கேட்டிருந்தாங்க. எப்பவும் ஒரு எக்ஸாம் நீங்க கிளியர் பண்றதுக்கு முன்னாடியோ, அப்பியர் ஆகுறதுக்கு முன்னாடியோ, நீங்க எவ்வளவு தூரம் படிச்சிருக்கீங்கன்றத டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு டூல் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நம்ம அனாலிசிஸ் பண்றது. இன்னைக்கு நம்ம எப்படி நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டிஎன்பிசி வெப்சைட்ல டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போறோம். நீங்க எப்பவுமே டிஎன்பிசி வெப்சைட்ல ஓபன் பண்ணீங்க ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ரெக்ரூட்மெண்ட் ஆப்ஷன்ஸ்ல நிறைய கொடுத்திருப்பாங்க சிலபஸ் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன்லாம். அதுல கொஸ்டின் பேப்பர் அண்ட் ஆன்சர் கீ அப்படின்னு ஒரு காலம் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பேஜுக்குள்ள போகும். அந்த பேஜ்லயும் பாத்தீங்கன்னா நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கும். நீங்க செக் பண்ண வேண்டியது என்னன்னா, கிளிக் ஹியர் டு டவுன்லோட் லேட்டஸ்ட் எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர் அண்ட் ஆன்சர் கீ. இதை கிளிக் பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இப்போ வரைக்கும் நடந்த எல்லா எக்ஸாமினேஷன்ஸுக்குமே கிடைக்கும். இதுல பாத்தீங்கன்னா கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 1 அண்ட் 3 சர்வீஸ் இந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. அது மாதிரி இதுல ஆப்ஜெக்டிவ் டைப்ல எந்தெந்த இயர்லாம் கொஸ்டின்ஸ் நடந்திருக்கு, எக்ஸாம்ஸ் நடந்திருக்குன்றத நம்ம இயர் வைஸாவும் என்ன செஞ்சுக்கலாம்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த ஒவ்வொரு இயரும் என்ன டேட் ஆஃப் நோட்டிபிகேஷன் என்ன, எக்ஸாம் என்ன நடந்திருக்கு, டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்ன, ஆன்சர் கீஸ் கொடுத்துருப்பாங்க. இதுல எப்படி நம்ம கொஸ்டின்ஸை நான் டவுன்லோட் பண்றது அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏதாவது ஒரு கெமிஸ்ட்ரி எக்ஸாமினேஷன் எடுத்துக்கிறோம். கெமிஸ்ட்ரி எக்ஸாமினேஷனை பொறுத்தவரையில பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இயரும் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ்ல நிறைய எக்ஸாமினேஷன்ஸ் நடந்திருக்கும். அந்த பர்டிகுலர் எக்ஸாமினேஷன்ஸை நம்ம எடுத்தோம் அப்படின்னா we can எப்படி நம்ம கொஷின்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றத அனாலிசிஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 2019 நம்ம இப்ப செலக்ட் பண்ணியிருக்கோம். இந்த 2019ல ஜூனியர் சயின்டிபிக் ஆஃபீஸர் இன் தமிழ்நாடு ஃபாரன்சிக் இன் சபார்டினேட் சர்வீஸ் நடந்திருக்கு. இதுல இந்த ஆன்சர் கீழே டென்டேட்டிவ் அப்படின்றத நீங்க கிளிக் பண்ணுனீங்க அப்படின்னா அப்ப நடந்த எக்ஸாமினேஷன் கொஷின் பேப்பருக்குள்ள எடுத்துட்டு போகும். பாத்தீங்கன்னா அப்ப இவ்வளோ பேப்பர்ஸ்க்கு நமக்கு நடந்திருக்கு. இதுல உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் வேணும்னா ஜெனரல் ஸ்டடீஸும் நமக்கு கெமிஸ்ட்ரியும் தேவை. அப்போ நீங்க செக் பண்ண வேண்டியது ஜெனரல் ஸ்டடீஸ் பேப்பர் என்ன, கெமிஸ்ட்ரி பேப்பர் என்ன. ஆக்சுவலி இது 2019ல நடந்த எக்ஸாம் அப்படின்றதுனால நமக்கு ஜெனரல் ஸ்டடீஸை பொறுத்தவரையில எந்த விதமான கிளாசிபிகேஷன் கிடையாது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஹ், தமிழ் பேப்பர்ன்றது நமக்கு இல்லாம இருக்கும். ஸோ அப்ப நான் 2021ல ஒரு கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி காட்டுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கெமிஸ்ட்ரி தமிழ்நாடு இண்டஸ்ட்ரீஸ் சபார்டினேட் சர்வீஸ் இப்ப கூட இந்த டிஎன்பிஎஸ்லயும் இதே டிபார்ட்மெண்ட்ல கால்ஃபர் வந்திருக்கு. இதுல ஆன்சர் கீஸ் டென்டேட்டிவ்னு இருக்கும் இல்லையா, அதை நீங்க கிளிக் பண்ணணும். இந்த தேதியை கிளிக் பண்ணீங்கன்னா அன்னைக்கு என்னென்ன எக்ஸாம் நடந்திருக்கு அப்படின்ற லிஸ்ட் நமக்கு கிடைக்கும். பாத்தீங்கன்னா 19/3/2022 ஃபோர்நூன் அண்ட் ஆஃப்டர்நூன் எக்ஸாமினேஷன் நடந்திருக்கு. கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட் கோடு 244, ஜெனரல் ஸ்டடீஸ் சப்ஜெக்ட் கோட் 003. இப்போ நீங்க கெமிஸ்ட்ரி வேணும், ஜெனரல் ஸ்டடீஸ் வேணும், எதையுமே கிளிக் பண்ணிக்கலாம். ஏன்னா ஜெனரல் ஸ்டடீஸும் உங்களுக்கு தேவை. இது வரைக்கும் என்ன ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல நார்மலா என்ன கேட்கறாங்கன்றதுக்கான ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு தேவை. ஸோ அதனால நீங்க என்ன பண்ணுங்க, கெமிஸ்ட்ரிய ரைட் கிளிக் பண்ணி அதுல ஓப்பன் லிங்க் இன் நியூ டேப் கொடுக்கலாம். கொடுத்தீங்கன்னா பேப்பர் தனியா டவுன்லோட் ஆகிட்டு இருக்கும். அதே மாதிரி ஜெனரல் ஸ்டடீஸ் பேப்பர்ஸ்லயும் நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா யூ கேன் கிவ் அ ரைட் கிளிக் அண்ட் ஓப்பன் கிளிக் இன் நியூ டேப் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது 2 பேஜ்ல லோடிங் ஆகிட்டு இருக்கும். இல்ல நான் டைரக்டா கிளிக் பண்றேனாலும் இஃப் யூ கிளிக் அது அடுத்த ஒரு நேவிகேஷன் பார்ல உங்களுக்கு அடுத்த பேஜ் டேப்ல ஓப்பன் ஆயிடும். இப்போ எனக்கு கொஸ்டின்ஸ் இதுல ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்லயும் ஆன்சர்ஸ் அவங்களே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி அந்த ஃபைனல் கீ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஃபைனல் கீ ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணி பார்க்கும் பொழுது இந்த கொஸ்டின்ஸ்ல கீ சேலஞ்சஸ் கொடுத்திருப்பாங்க. ஆர் சம் கொஸ்டின்ஸ் நீங்க ஏதாவது தப்பா இருக்கு அப்படின்னா ரெப்ரசன்ட் பண்ணிருக்கீங்க. அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுத்து ஃபைனல் கீ நமக்கு என்ன செய்வாங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எவ்ரி போர்டு எக்ஸாமினேஷன் முடிஞ்சதுக்கு பிறகும் நமக்கு தருவாங்க. அப்படி கொடுத்த இதுதான் ஃபைனல் கீ. அந்த ஃபைனல் கீயை பொறுத்தவரையில என்ன இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரியா நமக்கு கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் இருக்காது. ஃபைனல் கீயை பொறுத்தவரையில கொஸ்டின் நம்பரும் அதுக்கான ஆன்சர் கீ மட்டும் தான் இருக்கும். இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கொஸ்டின் இருக்கும், ஆப்ஷன் இருக்கும், எந்த ஆப்ஷன் கரெக்டோ அதை டிக் பண்ணியிருப்பாங்க.
ஸோ இப்ப நீங்க இத டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, ரொம்ப கிளியர் கட்டா என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதுக்கு என்ன ஆன்சர் கீ இருக்கு அப்படின்றத நீங்க என்ன செஞ்சுக்கலாம், கிளியர் கட்டா பார்த்துக்கலாம். இது கெமிஸ்ட்ரி மட்டும் இல்ல, ஜெனரல் ஸ்டடீஸ்க்கும் இதே மாதிரி நீங்க பார்க்கலாம். ஜெனரல் ஸ்டடீஸ பொறுத்தவரையில நமக்கு ஜெனரல் ஸ்டடீஸ் 2ஆ கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. ஒண்ணு ஜெனரல் தமிழ், அனதர் ஒண்ணு ஜெனரல் நாலேட்ஜ் பேப்பரு. இந்த ஜெனரல் தமிழ பொறுத்தவரையில 10ஆம் வகுப்பு தரத்த பொறுத்து நமக்கு கேள்விகள் வினாத்தாள் அமையும். மொத 100 மதிப்பெண்கள் 100 வினாக்களுக்கான 150 மதிப்பெண்களுக்கான கேள்வி முதல்ல 100 கேள்விகளா இருக்கும். அதற்கு அடுத்து 100 வினாக்கள் நம்மளுடைய பொது அறிவு தரத்துல இருக்கும். இப்ப இதுலயும் பார்த்தீங்க அப்படின்னா, இதுவரைக்கும் எந்த மாதிரியான வினாக்கள்லாம் கேட்கப்பட்டிருக்கு என்பதனை ஒரு மாடலா நம்மளால பார்க்க முடியும். இதுல 100 கொஸ்டின்ஸ்க்கு அப்புறம் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, 100வது கொஸ்டின் தாண்டுனதுக்கு பிறகு நம்ம ஜெனரல் ஸ்டடீஸ் என்ன சிலபஸ் குடுத்திருக்காங்களோ, அந்த ஜெனரல் ஸ்டடீஸ்க்கான பேப்பர் ஸ்டார்ட் ஆகும். பார்த்தீங்கன்னா, பகுதி பார்ட் பி ஜெனரல் ஸ்டடீஸ். ஜெனரல் ஸ்டடீஸ பொறுத்தவரையில தமிழ், ஆங்கிலம் 2மே கொஸ்டின்ஸ் இருக்கும். இதுலயும் கொஸ்டின் குடுத்து அதுக்கான ஆப்ஷன்ஸ டிக் பண்ணியிருப்பாங்க. இப்படிதான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சிய பொறுத்தவரையில எந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் நடந்திருக்குன்றத நீங்க ஒண்ணொண்ணா சர்ச் பண்ணி, எங்க கெமிஸ்ட்ரி அப்படின்ற வார்த்தை இருக்கோ, நீங்க கண்டுபிடிக்கலாம். இப்ப கெமிஸ்ட்ரின்ற வார்த்தை எனக்கு கண்டுபிடிக்க முடியல. நான் ஒவ்வொரு வருஷமும் நான் எப்படி நடந்திருக்குன்னு எனக்கு தெரியல அப்படின்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 2022ன்னு கிளிக் பண்றேன். இதுல எனக்கு ஏதாவது கெமிஸ்ட்ரி பரீட்சை நடந்திருக்கான்னு நான் ஒண்ணொண்ணா போய் பார்க்கணும். அவ்வளோ பார்க்கறது எனக்கு நேரம் இல்லன்னா, கண்ட்ரோல் எஃப் குடுத்தீங்கன்னா, மேல ஒரு சர்ச் பார் ஓப்பன் ஆகும். அதுல CHEMIன்னு குடுத்தீங்கன்னா, 2022ல எந்த கெமிஸ்ட்ரி எக்ஸாமுமே இல்ல. சப்போஸ் 2021ல ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்காக நான் கண்ட்ரோல் எஃப் குடுக்குறேன். கெமின்னு டைப் பண்றேன். ஒரே ஒரு எக்ஸாம் நடந்திருக்கு. கெமிஸ்ட்ரி இன் தமிழ்நாடு இண்டஸ்ட்ரீஸ் காமர்ஸ்ல நடந்திருக்கு. அதே மாதிரி 2016, 17ல நான் ஏதாவது எக்ஸாம் நடந்திருக்கா அப்படின்னு குடுக்குறேன். நான் மறுபடியும் கண்ட்ரோல் எஃப் குடுத்து கெமின்னு குடுக்குறேன். பாருங்க 3 இடத்துல கெமிஸ்ட்ரின்ற வார்த்தை இருக்கு. பாருங்க அந்த ஜூனியர் அனலிஸ்ட் இந்த ட்ரக் டெஸ்ட். அப்போ ஒரே ஒரு போர்ஷன் நமக்கு வந்திருக்கு. ஆர்க்கியாலஜிக்கல் கெமிஸ்ட்ரி இதே இண்டஸ்ட்ரியல் காமர்ஸ் 2017ல நோட்டிபிகேஷன் குடுத்து 2018ல தேர்வு நடத்தியிருக்காங்க. இப்படித்தான் நீங்க ஒவ்வொரு தடவையும் டவுன்லோட் பண்ணிக்கணும். இந்த ஓரத்துல நீங்க பிரிண்டும் குடுத்துக்கலாம், டவுன்லோடும் குடுத்துக்கிட்டீங்கன்னா, ரொம்ப ஈஸியா நம்மளால கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். இன்னொரு வீடியோல சந்திப்போம். தேங்க் யூ ஆல்.